Hello ma'am, how are you? ஹலோ ரேகா, கரெக்டாக வந்துட்டியே. இன்னைக்கு என்ன டவுட்டு சொல்லு. நேற்று நம்ம வீடியோவில் டென்சஸ்னால் என்ன அப்புறம் டைப்ஸ் பார்த்தோம். பட் எனக்கு இன்னொரு டவுட் வந்துச்சு. அதுலேருந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட யூசேஜ் என்ன, எந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து அதை பேசணும்? ஓகே, இப்போ வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் அதனோட ஃபார்ம்ஸ் என்ன, அது நம்ம வந்து எப்போ வந்து எந்த சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணணும் அதுதானே உனக்கு தெரியணும். ஓகே, சொல்லிடலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணும்போது அதே ஒரே ஒரு பொருளை பற்றி மட்டும் பேசும்போது நம்ம வேர்ப் கூட எஸ் சேர்த்து சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ லைக்ஸ் காஃபி. ஷீ லைக்ஸ் எஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஷீ லைக்ஸ் காஃபி. இதுவே நம்ம நிறைய பேர் குரூப்பாக வந்து சொல்லும் போது தே லைக் காஃபி, தே லைக் காஃபி. ஸோ இது மட்டும் தான் நான் ஞாபகம் வச்சுக்கணும். பட் ஃபார்ம் வந்து ஓகேவா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சிங்குலர் வரும்போது நம்ம எஸ் சேர்த்துக்கணும், வேர்ப் கூட. ப்ளூரலில் இருந்தால் எஸ் சேர்க்க வேணும். இதுதான் வந்து என்னோட ஃபார்ம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம அதோட யூசேஜ் பார்த்துலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹபிச்சுவல் ரொட்டீன் ஆக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஹபிச்சுவல் ரொட்டீன் ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து சயின்டிஃபிக் ஆர் யூனிவர்சல் ட்ரூத்துக்கு யூஸ் பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷன் டைரக்ஷன் சொல்லும் போது யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ்னு சம் வேர்ப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சீன், நோ. ஸோ இது மாதிரியான ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் அதை சொல்லணும். ஸோ இதுதான் இதனோட சுச்சுவேஷன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஐ ப்ரஷ் மை டீத் எவ்ரி டே. ஓகே, ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே. ஐ கோ டு டான்ஸ் கிளாஸ் ட்வைஸ் இன் எ மந்த். நெக்ஸ்ட் வந்து ஐ கோ டு டெம்பிள் ஆன் ஃப்ரைடேஸ். ஸோ இது மாதிரியான ரொட்டீன் ஹபிச்சுவல் ஆக்ஷன்லாம் வந்து நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். இப்போ வந்து நம்ம யூனிவர்சல் ட்ரூத்தும் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ்க்கு எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். வாட்டர் பாய்ல்ஸ் அட் 100 degree. ஓகே, வாட்டர் பாய்ல்ஸ் அட் 100 degrees. நெக்ஸ்ட்டு நைட்ரஸ் ஆக்சைட் மேக்ஸ் அஸ் லாஃப். ஷெட்யூல்டு டைம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம ஷெட்யூல் பண்ணிட்டோம், அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அது நடக்க போகிற விஷயம், எப்படி இருந்தாலுமே அது நடந்தே தீரும் அப்படின்ற விஷயத்த வந்து ஷெட்யூல் டைம் ஓகே அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 6 PM. ஓகேவா, த ஸ்கூல் க்ளோசஸ் அட் 5 PM. மான்சூன் ஸ்டார்ட்ஸ் இன் த மந்த் ஆஃப் ஜூன். மான்சூன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அந்த மந்தில் ஜூனில் ஸ்டார்ட் ஆகிடும், எப்படியா இருந்தாலுமே ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஷெட்யூல்டு டைமுக்கு நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, என்ன சொன்னேன், ஐ ஹாவ் 3 sisters. ஓகேவா, ஹாவ் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, ஸ்டேட்டிவ் வேர்ப் வந்திருக்கு, அதனால் ஐ ஹாவ் 3 sisters. ஐ நோ யூ, ஐ நோ யூ வெரி வெல். ஓகேவா, ஐ நோ யூ வெரி வெல். ஷீ நோஸ் மீ, ஷீ ஆல்ரெடி நோஸ் மீ. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்டிவ் வேர்ப் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லி ஆகணும். ஐ ஹோப் ரேகா யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட் நவ், ரைட்? இதில் வந்து எப்படி கொஷின்ஸ் நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்குலர் சென்டென்ஸ்க்கு நம்ம வந்து டஸ் போட்டு யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ லைக்ஸ் காஃபி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா இதுக்கு எப்படி வந்து கொஷின் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, டஸ் ஷீ லைக் காஃபி, டஸ் ஷீ லைக் காஃபி. தே லைக் காஃபி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து டேன்றது வந்து ப்ளூரல். அப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து கொஷின் மேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ தே லைக் காஃபி, டூ தே லைக் காஃபி. சூப்பர் மேம், ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சு. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட கற்றுக்கிட்டு ஐ வில் பிகம் அ ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் எங்களோட சேனலை பாருங்கள். அண்ட் இஃப் யூ லைக் இட், டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you for watching.